ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேஸ்டியா ஸ்பைசியா சிம்பிளா ஒரு முருங்கைக்காய் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது வந்து நீங்க ரைஸ்க்கு, தோசை, இட்லி, சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க வந்து நான்வெஜ் ஃபிளேவர்ல ஒரு வெஜ் கிரேவி சாப்பிடணும்னா இந்த முருங்கைக்காய் கிரேவி வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி முருங்கைக்கால வந்து நிறைய அயன் சத்தும் இருக்கு. ஸோ நீங்க வீக்லி ஒன்ஸ் இதை கன்சியூம் பண்ண கூட ரொம்ப நல்லது. பிகினர்ஸ் கூட ஈஸியா ட்ரை பண்ணிடலாம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். நான் வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் ஃபிளேவருக்காக. 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கீறி வச்சிருக்கேன். ஒரு 7-8 பல்லு பூண்டை வந்து நல்லா தோல் உரிச்சு நசுக்கி வச்சிருக்கேன். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன். ஏன் பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் அப்பதான் வந்து கிரேவி வந்து ஒரு கிரேவியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு 200 கிராம்ஸ் முருங்கைக்காய் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காவா எடுத்துருக்கேன். அது வந்து இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணீங்கன்னா நல்லா மசாலாலாம் நல்லா உள்ள இறங்கும். கொஞ்சம் ரொம்ப நீட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டா இல்லாமல் மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கலாம். ஸோ தாளிச்சிடலாம் வாங்க. தாளிக்கிறதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் கலர் சேர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சுட்டு தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 3 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஆப்ஷனல் தான். நம்ம கறி குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட்ல வரணுன்றதுனால மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சு வராதே குக் பண்ணிக்கலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா எல்லாம் தெரிஞ்சு வந்துருச்சு. மசாலாவோட பச்சை வாசனாக போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிக்கலாம். முருங்கைக்காலாம் ஆஃப் குக் ஆகி மசாலாலாம் நல்லா இறங்கணும் முருங்கைக்கால. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க முருங்கைக்காலாம் நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ முருங்கைக்காய் குக் ஆகிறதுக்காக நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு வேணும்னா உப்பு இப்போ கூட செக் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம லாஸ்ட்ல கூட செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கோம். அதுவே கரெக்டாக தான் இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஒரு லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய்லாம் தெரிஞ்சு வர வரைக்கும் குக் ஆகிக்கலாம். அதே மாதிரி முருங்கைக்காவும் நல்லா குக் ஆகும். சரி, நான் நடுவில் ஒரே ஒரு தடவை மட்டும் கிண்டி விட்டுக்கிட்டேன் அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக. பாருங்க நல்லா எண்ணெய்லாம் தெரிஞ்சு நல்லா வந்துருச்சு. முருங்கைக்காவும் நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிலேயே வந்துருச்சு. கொஞ்சமா கொத்தமல்லியை மட்டும் மேலே தூவி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு தடவை கிண்டிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு கூட செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க முருங்கைக்காய்லாம் நல்லா வாசனையா இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காவா இருக்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.